ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஏசர் அனிமே செவன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிடபிள்யூங்கிற அனிமேவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ்லாம் புரியும். சரி, ஓகே காய்ஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்க தேவையில்ல, டேரக்டாக இன்னைக்கான எபிசோட்குள்ளே போவோமா. போன எபிசோட லாஸ்ட்டில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, ஹீரோ ஹெவன் மெண்டிங் செக்ட்டுக்குள்ளே ரீனாவை காப்பாற்றி கூட்டு வந்து அடுத்த நிமிஷமே ஹீரோவை திரும்பி இந்த இடத்துக்குள்ள அடைச்சி வைக்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம கிட்டே இருக்கிறது நல்லது, வெளியே போயிட்டு ஆபத்து அப்படின்ற ஒரு சின்ன காரணத்துக்காக இன்னைக்கான எபிசோட் அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஆசைப்பட்ட போல எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் ஹெவன் மெண்டிங் செட் உங்களோட அந்த கேவலமான புத்தியை நீங்கள் காமிச்சிட்டீங்கல்ல, கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மேலே இருக்கவனுங்களும் இந்த சீக்ரெட் டெக்னிக்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது வந்து வரக்கூடிய எனர்ஜி என்னையே தள்ளிவிடும் போல. இப்போதைக்கு இந்த பையனோட உண்மையான ஐடென்டிட்டியை நம்ம முழுசாக கண்டுபிடிக்கல, அதை கண்டுபிடிச்சிட்டதுக்கு அப்புறம் என்ன ஏதுன்றத முக்கியமான விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போதே கிளவியும் நம்ம வெளியே இருக்கவனையும் பகச்சிட்டோம், இவனையும் அட்டாக் பண்ணிட்டோம், இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ அகத்துக்குள்ளேயா மறைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன் ஹீரோ அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்க, என்னோட செக்ட்டுக்குள்ள நீ என்ன எண்ணத்தோட வந்திருக்க, நீ நினைக்கிற எந்த கேவலமான எண்ணத்தையும் நான் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வெயின்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோ அதுக்குள்ள வந்து பயங்கரமா டாச் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. எல்லாமே அந்த போன் மிரருக்குள்ள இருக்கிற தண்டர் வெயின்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹீரோ என்னதான் கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து தப்பிக்க ட்ரை பண்ணாலும் சுத்தி எக்கச்சக்கமான வெயின்ஸ்லாம் வந்து ஹீரோ அந்த இடத்துக்குள்ள லாக் பண்ணிடுது. டிவைன் வெயின்ஸ் தண்டர் அட்டாக் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள அட்டாக் பண்ணா எக்கச்சக்கமான தண்டர் ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ இருக்கிற வெயின்ஸ் மொத்தத்தையுமா உடச்சு தள்ளிடுறான். இந்த இடத்துக்குள்ள நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும் சரி, நீ நினைக்கிற எதையுமே நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்துல கிளம்ப ஆரம்பிக்கிறானுங்க. அதோட சீனை கட் பண்ணி திரும்பவும் இந்த இடத்துக்குள்ள தான் காமிக்கிறாங்க. பத்தி யாருக்கும் முழுசா தெரியல, இவன் கிட்ட இருக்கிற சீக்ரெட் டெக்னிக் வேற கிளானுக்கு போச்சுன்னா அது நம்மளுக்கு தான் பிரச்சனையாகும், அவனை விடக்கூடாது அப்படின்னு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்குள்ள சடனா என்ட்ரான ஒரு டிவைன் பெல் எக்கச்சக்கமான ஃபோர்ஸ் அந்த இடத்துல கொடுக்க ஆரம்பிக்குது. எல்லாருமே பயந்துட்டு இருக்கானுங்க. அது யாரையும் அட்டாக் பண்ணாது, அதோட பவர்ஸை மட்டும் தான் காமிச்சுக்கிட்டு இருக்கு. வழியே நடக்கிற பிரச்சனையை பத்தி உங்களுக்கு தெரியல, உள்ளுக்குள்ளார என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அந்த பெல் கேட்டுக்கிட்டு இருக்க. சீனியர் மன்னிச்சிருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்களும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம், சீக்கிரத்தில் அதை பத்தின ஒரு முக்கியமான முடிவை சொல்றோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் பேசிக்கிட்டு இருக்க. அந்த டிவைன் பெல் அன்மெண்டிங் செட் பார்த்து ஜாக்கிரதை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்ப ஆரம்பிக்குது. அந்த டிவைன் பெல் வந்த வேகத்துக்கு இந்த கிளவி அந்த பையன்கிட்ட நிறைய சீக்ரெட் டெக்னிக் இருக்கு, நம்ம ஏதாவது ஒரு பிளானை போட்டு இந்த நேரத்தில் அவனோட இதயத்தை நம்ம கவர்ந்துட்டோம், அது நம்மளுக்கு தான் அதிர்ஷ்டம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிறவன அந்த டிவைன் பெல்லில் இருக்கக்கூடிய எனர்ஜி நோட் பண்ணியா, அவங்க எல்லாருமே வெளியே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான நிறைய ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ் வந்திருக்காங்க, அவங்களை எதிர்க்கிறது தான் எப்படின்ட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துக்குள்ள அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவன் பேசிக்கிட்டு இருக்க. சடனா ஒரு எனர்ஜி உள்ளுக்குள்ளார வர ஆரம்பிக்குது. அவன் பார்த்தா இவனும் இவங்க செக்ட சேர்ந்தவன் தான். ஹெவன் மெண்டிங் செட்டுக்குள்ள மத்த செக்ட சேர்ந்த எல்லா போர்க்கப்பலும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. வெளியே இந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய வாரே ஸ்டார்ட் பண்ணுன்றதுக்காக கிளம்பி வந்துட்டானுங்க போல. சும்மா பிரம்மாண்ட உருவத்துல நிறைய போர்க்கப்பல் இருக்கு. இவன் பீகா கிளான சேர்ந்தவன், இந்த மாதிரியான மத்த பிரிவை சேர்ந்த எல்லாருமே வந்திருக்காங்க இந்த இடத்துக்குள்ள. சென்டர்ல வார் கிளான சேர்ந்தவன் நின்னுக்கிட்டு இருக்க. எல்லாருமே வெளியே வர ஆரம்பிச்சிடுறாங்க. உள்ளுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய நடுக்கத்தோட வெளியே வந்து நின்னுக்கிட்டு இருக்க. சகோதரரே, இந்த இடத்துக்குள்ள சண்டை போடாம திக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், என்ன முடிவுல இருக்கீங்க? வார்க்கில் என்ன சேர்ந்தவன், ஆமா நாங்களும் அதுக்காக தான் வந்திருக்கோம், டக்குன்னு அந்த பையனை வெளியே விட்டுட்டீங்கன்னா சட்டுன்னு கிளம்பிடும் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல அவன் பேசிக்கிட்டு இருக்க. இங்க இருக்கிற யாருக்குமே அவனோட உண்மையான ஐடென்டிட்டி தெரியாது, நம்மளுக்கும் அவனை பத்தி முழுசா தெரியாது. நம்ம அவன்கிட்ட அந்த போன் மிரர் யூஸ் பண்ணதுல இருந்து அவன் நம்ம மேல பயங்கர கடுப்புல இருப்பான். இதுக்கு மேல அவனை நம்ம பக்கம் இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். நமக்கு நம்மளோட சீக்ரெட் டெக்னிக் முக்கியம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பின்னாடி இருக்கவங்க கிட்ட அந்த வாங்க பள்ளத்தாக்கு சிறைச்சாலைக்குள்ள அடைச்சு வை அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ரீனா இது எல்லாத்தையுமே சைட்ல இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படியே அந்த சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற பேரியருக்குள்ள தான் காமிக்கிறாங்க. அதுக்கு மேல இருந்து ஒரு சில எனர்ஜிஸ்லாம் ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்க. அந்த இடத்துக்குள்ள ஹீரோ அந்த இடத்துல கஷ்டப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. அவன் மெண்டிங் செக்டர் சேர்ந்த எல்லாருமே உள்ளுக்குள்ளார வர ஆரம்பிக்கிறாங்க. அவனும் ஹீரோவை பார்த்து, எதுக்காக உன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சு வச்சிருக்க, நீ என்ன எண்ணத்தோட இந்த இடத்துக்குள்ள வந்திருக்க, பல மர்மங்களால திட்டத்தை போட்டு என்னோட கிளானுக்குள்ள இருக்கிற சீக்ரெட் டெக்னிக்கை நீ எடுத்துட்டல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவன் பேசிக்கிட்டு இருக்க. ரீனாவும் தடுக்க போக, சிஸ்டர் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அவனை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருந்துச்சு. உனக்கு இதை பத்தி முழுசா தெரியாது, ஒருத்தனை பாக்குறத வச்சு அவனோட மனசுக்குள்ள இருக்கிறத எதையும் உன்னால கண்டுபிடிக்க முடியாது, கண்ணால பாக்குறது கேட்கறது எல்லாமே போய் தான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்க. முடிஞ்ச எல்லா சலுகையும் எனக்கு செஞ்சுட்டீங்கல்ல, கண்டிப்பா இதெல்லாம் நான் திருப்பி தருவேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. திரும்பவும் அந்த நான் ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள பயங்கரமா காத்திரிக்கிட்டு இருக்காரு. ஹீரோட உடம்புல வலி ஏற்பட்டால அவரோட டெக்னிக்ஸ்ல யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல பயங்கரமா சமாளிச்சுக்கிட்டு இருக்க. என்ன குன்பெங் டெக்னிக்கா? அப்ப அது நீதானா? அப்ப இது நீதானா? நீ ஏன் என்கிட்ட நான் முதல்ல கேட்கும் போது இந்த விஷயத்தை பத்தி சொல்லணும் அப்படின்ற மாதிரி ரீனா கேட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு மட்டும் தான் தோணுச்சு, உனக்கு மத்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்க.
ரீனாவும் திரும்பி இந்த பையன் அப்படின்ற மாதிரி சொல்ல போதும் இதோட நிறுத்திக்க, அவன் சொல்றதெல்லாம் வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காது. அவன் உன்னை காப்பாத்துறன்ற பேர்ல என்னோட கிளானுக்குள்ள இருக்க ஒரு சீக்ரெட் டெக்னிக்கை எடுத்திருக்கான். இவனெல்லாம் எப்படி என்னால சும்மா விட முடியும்? பரவாயில்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லா வச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். டைமா இந்தாங்கன்னு கொடுத்த நாய்ங்க நீங்க தானாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரீனா அந்த இடத்துல பயங்கர கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே சிஸ்டர் தயவு செஞ்சு அவனை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு அந்த இடத்துக்குள்ள கதறிக்கிட்டு இருக்க. யூ ரீனா இந்த இடத்துல இருந்து கூட்டுப்பா அப்படின்னு மாதிரி அவனை சொல்ல அந்த யூன்ற பையனை ரீனாவை அந்த இடத்துல இருந்து இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கா. ரீனாவும் கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோவோ என்னோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த காயங்கள் இன்னமும் குணமடையல. இப்ப என்னால இப்போதைக்கு இவங்களை எதிர்க்க முடியலனால என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். இவங்க எல்லாருமே என்னோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சீக்ரெட் டெக்னிக் எடுக்கணுன்றதுக்காக தான் வந்திருக்காங்க. அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்க. என்னோட கிளானோட அந்த எழுச்சி இந்த இடத்துக்குள்ள தான் இருக்கு, எப்படியாச்சும் இதுகிட்ட இருந்து அதை எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இந்த இடத்துக்குள்ள மறைமுகமா ஹீரோவோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சீக்ரெட் டெக்னிக் எல்லாம் எடுக்க சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அவன் இந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த கேட்டாண்ட ஒரு பாதுகாவல மாதிரி நின்னுகிட்டு இருக்க. அவங்ககிட்ட உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணி சீக்கிரத்துல அவங்க கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் கறக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அதோட சீன் பண்ணி வெளியே இருக்கிற அந்த போட்டான தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள நம்ம உரிச்ச கோழி இருக்க இவனை டாவுன்னு கூப்பிட்டுப்போம். டாவும் அந்த இடத்துல காட் ஸ்பிட் லீஃப் என்கிட்ட என்ன சொல்ல வருது இந்த இடத்துக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காட் ஸ்பிட் கிட்ட இருக்கிற லீஃப் எப்படி நம்ம டாவு கிட்ட வந்துச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. காட் ஸ்பிட் தான் ஒரு வாட்டி டாவு கிட்ட அவங்களோட லீஃபை கொடுத்துருக்காங்க. அப்பதான் நம்ம டாவு அங்க அந்த இடத்துல வாங்கிட்டு இப்போ அப்பர் எலிமுக்கு வந்திருக்காங்க. காட் ஸ்பிட் இதை என்கிட்ட கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள டாவு சொல்லியிருக்க. இந்த இடத்துல காட் ஸ்பிட் அந்த வாங்க பத்தி தான் எதையோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பீகா கிளானோட ஹெட்டும் அப்ப என்ன சொல்ற காட் ஸ்பிட்டுக்கும் இது மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு அப்ப அவங்க சொல்றாங்கன்னா இதுல ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கும், சரிவா இந்த பிரச்சனையை சுமூகமா முடிக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவரு அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு வர ஆரம்பிச்சாரு. பீகா கிளான் மாஸ்டர் தயவு செஞ்சு உள்ள வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் உள்ள கூட்டு போக ஆரம்பிக்கிறான். 4 பேரும் உள்ள போய்கிட்டு இருக்கும்போது நம்ம டாவ் பின்னாடி இருக்க அந்த கிளவி கிட்ட பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். ஆட்டி உங்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன், யுன்சி எப்படி இருக்காங்கன்னு கேட்க. யுன்சியை பத்தி உனக்கு தெரியுமா? அவ இப்ப நல்லா தான் இருக்கா அப்படின்னு மாதிரி அந்த கிளவி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா அது ஒரு வகையில என்னோட சகோதரருக்கும் ஒரு நெருங்கிய உறவுன்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. கவலைப்படாதீங்க டாவ், நம்ம எல்லாருமே ரொம்பவே க்ளோஸ் ஆனவங்க தான் அப்படின்ற மாதிரி அந்த கிளவி அந்த இடத்துல சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போய்கிட்டு இருக்க. மாஸ்டர் உட்காருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல போய் உட்கார ஆரம்பிக்கிறான். பீகா கிளான் மாஸ்டர் உள்ள வந்து அடுத்த நிமிஷமே இந்த இடத்துக்குள்ள நீங்க இப்ப என்ன முடிவுல இருக்கீங்க? அன்மேங்கிங் செக்டர் சேர்ந்தவனே எனக்கு தெரியும் நீங்க எங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது பீகா கிளான் மாஸ்டரும் சப்போர்ட்னு சொல்ல முடியாது, இந்த இடத்துக்குள்ள இருக்கிறத சுமூகமா முடிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. அட நீங்க சொல்ற விதம் வேற வாரியா இருந்தாலும் எல்லாமே ஒரே விஷயத்தை பத்தி தானே சொல்றீங்க. சரின்ட்டு பீகா கிளான் மாஸ்டரும் எனக்கும் அவனை பார்க்க ரொம்பவே ஆசையா இருக்கு, அது மட்டும் இல்லாம அவனோட உடம்புக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த பிரீத்திங் என்ன ரீசன்னா அவனே தண்டர் எம்பரர்னால தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அவங்ககிட்ட இருக்கிற அந்த டெக்னிக்கும் அவனோட பிரீத்திங் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த டெக்னிக் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்லாம் பார்க்க எனக்கு ரொம்பவே ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவரு பேசிக்கிட்டு இருக்கேன். பீகாக் மாஸ்டர் உங்களுக்கே இதுல இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் ஏன் தடுக்க போறேன், கண்டிப்பா அந்த பையனை கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கு. திரும்பவும் காட் லிஃப்ட் துடிக்க ஆரம்பிக்குது. இது என்ன வாங்க பத்தி பேசினாவே துடிச்சுக்கிட்டு இருக்குன்ற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கிளவி கிட்ட நீங்க போயிட்டு அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய சிறைச்சாலையில இருந்து அவனை இழுத்துட்டு வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. மாஸ்டர் எனக்கு புரியுது, சரி நீயும் போய் பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அனுப்பிவிட அந்த கிளவி அவங்ககிட்ட ஒரு சிக்னல் கொடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்க. நம்ம டாவா அந்த இடத்துக்குள்ள அந்த கிளவியை ஃபாலோ பண்ணியே போய்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீன்ல அந்த சிறைச்சாலை பகுதிக்குள்ள தான் காமிக்கிறாங்க. ஹீரோ இப்ப ரத்த வெள்ளத்துல பயங்கரமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் கூட டேமேஜ் கம்மியாச்சு, 10,000க்கு அதிகமா இருக்கு. அடே இன்னமும் உன்னால எவ்வளவு இந்த இடத்துல வாயை மூடிக்கிட்டு நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாத இருக்க முடியுதுன்றத நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள பயங்கர கோவத்துல என்னோட உடம்புக்குள்ள என்னோட மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த ஹெவன் மென்டிங் செட் சாக போறது என்னோட கையால மட்டும்தான். கழிவு எந்த அளவுக்கு இருக்குன்றத யாராலையுமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நான் இந்த இடத்துல குடுப்பேன் அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல பயங்கர கோவத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. எப்படி ப்ரோ காட் லீஃபால ஹீரோவா இந்த இடத்துல தான் இருக்கானா அப்படின்ட்டு கண்டுபிடிக்க முடியுதுன்ட்டு ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கலாம். அதுக்கு எல்லாமே ஒரு பெரிய காரணங்கள் இருக்கு. போக போக தான் உங்களுக்கு தெரிய வரும் இதெல்லாம் பத்தி. கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் ப்ரோ உங்களோட டியூரேஷன் ரொம்ப கம்மியா இருக்குன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் சொல்றது இந்த இடத்துக்குள்ள ஒரே ஒரு விஷயம் தான், என்னோட டியூரேஷன் ஒரு எபிசோடா போறதுல கம்மியா இல்ல, நான் போற ஒரு எபிசோடுக்குள்ள கம்மியா இருக்கு. என்னோட மொத்த எபிசோடோட ஒரு டியூரேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படியா இருந்தாலும் 13-14 வந்துடும். நான் ஒரு எபிசோட கண்டிப்பா 13-14 பேசுவேன், இன்னொரு எபிசோட ஆட் பண்ணிப்பேன். இதை சேர்த்து 2 எபிசோடா போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு 8-9க்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணதா ஈஸியா இருக்கு. அண்ட் இந்த எபிசோட்ஸ் எல்லாமே 2 எபிசோடையும் சேர்த்து தான் நான் 1.25 எபிசோட் கிட்ட தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால ப்ரோ நீங்க டியூரேஷன் குறைக்கிறதுனால நிறைய டீடைலிங்ஸ் மிஸ் ஆகும் ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா வச்சுங்களேன், நான் அந்த மாதிரியான எந்த ஒரு தப்பியும் பண்ணல. என்னோட ஒரு எபிசோடோட டியூரேஷன் கண்டிப்பா 13, 14, 15 இதுக்குள்ள தான் இருக்கும். எப்பவுமே கம்மியா எந்த ஒரு வீடியோக்கும் டியூரேஷனா நான் போடல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு 3 எபிசோட்ல மட்டும் தான் அந்த டியூரேஷன் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி எந்த எபிசோட்லயும் டியூரேஷன் குறைஞ்சிருக்காது. சரி ஓகே கைஸ், இதை சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நேத்து நான் போட்ட அந்த போஸ்ட்ல கூட நிறைய பேர் இதை பத்தி பேசியிருந்தீங்க. அதனால தான் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும்ன்ற ஒரு எண்ணத்துக்காக சொன்னேன். நான் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு தப்பையும் பண்ண மாட்டேன். அப்படி ஏதாவது பண்ணனா நீங்க மறக்காம சொல்லுங்க, நான் கண்டிப்பா அதை மாத்திக்கிறேன். சரி ஓகே கைஸ், வளவலன்னு பேசிக்கிட்டே நேரத்தை நினைக்க தேவையில்ல. இன்னைக்கான எபிசோட இதோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் ஒரு நாள் எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.